வணக்கம் தோழர்களே. இன்றைய காணொளியில் மகாபாரதத்தில் உள்ள ஒரு அதிசயமான பாத்திரமான அர்ஜுனனின் வாழ்க்கையில் நடந்த போராட்டங்களைப் பற்றி விரிவாக பேசப் போகிறோம். அர்ஜுனன் நம்மில் பெரும்பாலோர் ஒரு வீரனாகவே நினைக்கிறோம். ஆனால் அவன் வாழ்க்கை வெறும் வில்லுவேல் மட்டுமல்ல. அதில் நிறைந்தது உணர்ச்சி, துன்பம், தர்மம், குழப்பம் மற்றும் ஆன்மீகத் தேடல். அர்ஜுனன் பிறந்தது பாண்டு மற்றும் குந்தியின் மகனாக. ஆனால் தந்தை பாண்டு வனவாசம் செல்வதால் அர்ஜுனனின் சிறுவயது சோதனைகளில் தொடங்கியது. குருகுலத்தில் இருக்கும்போது துரியோதனரின் மகிமை, கர்ணனின் திறமை, இவை அனைத்தும் அவனை நிரந்தர போட்டியில் வைத்திருந்தன. ஆனால் அர்ஜுனன் ஒவ்வொரு முறையும் தன் உழைப்பால் முன்னேறினார். ஏகலவ்யனைப் போல் சுட்டு விரலை இழைக்கவில்லை என்றாலும் கிருபாச்சாரியாரிடம் கற்றதில்லை என்பதற்காக தாழ்த்தப்பட்ட நேரங்களும் இருந்தன. அர்ஜுனன் பாண்டவர்களில் மிக முக்கியமானவனாக இருந்தாலும் அவனுக்கும் போதுமான அடக்குமுறைகள் இருந்தன. பசுபதாஸ்திரம், பிரம்மாஸ்திரம் போன்ற அஸ்திரங்களை பெற கடுமையான தவம் செய்தான். இந்திரலோகத்திற்கே சென்று வாலியுடன் போரிட்டு திருஷ்டியை ஈர்க்க வேண்டும் எனும் நிலையில் இருந்தான். தவம், சுயநலம், இலட்சியம் ஆகியவற்றின் இடையில் அர்ஜுனன் போராடிய காட்சிகள் அவனை ஒரு சாதாரண மனிதனைப் போலவே காட்டுகிறது. போருக்கு முன் அர்ஜுனனின் உள்ளத்தில் நடந்த உளப்போராட்டம் மிக முக்கியமானது. அவனது சொந்த சோந்தர்களிடம் வில்லெடுக்க வேண்டிய சூழ்நிலை, இது அவனை மிகவும் மனவேதனையில் ஆழ்த்தியது. இந்த உளவியல் சங்கடத்தில்தான் பகவான் கிருஷ்ணர் அவனுக்கு பகவத்கீதை உபதேசிக்கிறார். தர்மம் முன்னிலையிலே செயல் எடுத்துக்கொள் என்ற அர்த்தம் கொண்ட உபதேசம் அர்ஜுனனுக்கு மட்டுமல்ல, நம்மெல்லாம் வாழ்க்கையில் தேடிக்கொண்டிருக்கும் பதில்களாக மாறுகிறது. அர்ஜுனன் போரில் வெறும் வீரனாக அல்ல, அவன் ஒரு உணர்ச்சி வாய்ந்த மனிதனாக நடந்து கொள்கிறான். பீஷ்மர் மீது வில் எடுக்க முடியாத நிலை, கர்ணனை எதிர்க்கும்போது உள்ள மனகளைப்பு, இவை அனைத்தும் உண்மை மனித பண்புகளைக் காட்டுகிறது. போர் என்பது வெறும் வெற்றி அல்ல, பலியான உணர்வுகளின் கூட்டுத்தொகை என்பதையே அர்ஜுனன் நமக்குச் சொல்லிக் கொடுக்கிறான். அர்ஜுனனின் வாழ்க்கை போருக்குப் பிறகு முடிந்துவிடவில்லை. தர்மனின் ஆட்சி, யுதிஷ்டிரனின் மனச்சஞ்சலங்கள், இவை அனைத்தும் அர்ஜுனனை ஒரு பாதுகாப்பான சகோதரனாகவும் ஒரு நெருங்கிய துணையாகவும் மாற்றின. அஸ்வமேத யாகம், காந்தாரியின் சாபம், கிருஷ்ணரின் மறைவு, இவை அனைத்தும் அர்ஜுனனை மிகவும் வருத்தத்தில் ஆழ்த்தின. கிருஷ்ணரின் மறைவுக்குப் பிறகு அவன் தனது வில்லையும் வீர சக்தியையும் இழந்தார். இது எவ்வளவு பேரழியும் உணர்ச்சி பூர்வமான திருப்பமாகும். அர்ஜுனனின் வாழ்க்கை நமக்கு ஒரு பெரிய பாடமாக இருக்கிறது. வெற்றி என்றால் வெறும் போரில் ஜெயிப்பது மட்டுமல்ல, வாழ்க்கையின் சவால்களை எதிர்கொள்வதும் அதற்கும் மேலானது. அவன் ஒரு வீரன் மட்டுமல்ல, ஒரு சகோதரன், ஒரு நண்பன், ஒரு பக்தன், ஒரு மனிதன். அதனால்தான் மகாபாரதம் ஒரு இதிகாசமாக நமக்குள் நிலைத்திருக்கிறது. இவ்வளவு ஆழமான பாத்திரத்தை பற்றி இன்றைய காணொளியில் பார்வையிட்டதற்கு நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும், பகிரவும், சப்ஸ்கிரைப் செய்ய மறவாதீர்கள்.